பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரஷ்யாவை குறித்து பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால் கடைசி காலத்தில் ரஷ்யா இஸ்ரவேலுக்கு எதிராக வரும் என்று சொல்லி நம்முடைய எசேக்கியேல் தீர்க்கதரிசி 38வது அதிகாரம் 39வது அதிகாரத்தில் இதை பற்றி எழுதியிருக்கிறார். இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதனுடைய முன்னரையை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதற்கு பிற்பாடு வருகிற தியானங்களிலே இதை பற்றி நம்ம தெளிவாக தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் 38வது அதிகாரம் 2-3வது வசனங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வாங்க நம்ம வசனத்துக்குள்ளே போகலாம். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். இதுதான் அந்த தீர்க்க தரிசனம். இந்த வசனத்தில் 4 வார்த்தைகள் வருகிறது. மேசேக், தூபால், மாகோகு, கோகு. இந்த வார்த்தையைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கும் பொழுது இது எப்படி ரஷ்யாவாக இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, மேசேக் என்கிற பகுதி இன்றைய மாஸ்கோ. இந்த மாஸ்கோ எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ரஷ்யா நாட்டில் இருக்கிறது. இந்த மாஸ்கோ தான் ரஷ்யாவினுடைய தலைநகரமாகவும் இருக்கிறது. இரண்டாவது தூபால். தூபால் என்கிற பகுதி இதுவும் ரஷ்யாவில் தான் இருக்கிறது. ரஷ்யாவும் சிபேரியாவும் சந்திக்கிற பகுதியில் இந்த தூபால் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அப்போது ரஷ்யா என்கிற ஒரு நாடு ஒரே கண்டத்தில் இல்லை. நிலப்பரப்பின்படி இது 2 கண்டத்திலும் தன்னுடைய நிலப்பகுதியை பகிர்ந்து கொண்டுள்ளது. மாஸ்கோ என்கிறது ஐரோப்பா கண்டத்தில் உள்ளது. தூபால் என்கிற ஒரு பகுதி ஆசியா கண்டத்தில் உள்ளது. இந்த 2 பகுதிகளையும் கொண்ட ஒரே நாடு ரஷ்யா. அதனால் கண்டிப்பாக இந்த ரஷ்யா தான் இஸ்ரவேலுக்கு எதிராக வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக கோகு, மாகோகு. மாகோகு தேசத்தானான கோகு என்று நம்முடைய தமிழிலே மொழிபெயர்ப்பு இருக்கிறது. இந்த மாகோகு என்கிற பகுதி மேசேக், தூபால் இரண்டும் சந்திக்கிற பகுதி தான் இந்த மாகோகு. கோகு என்ற ஒரு வார்த்தை இந்த 3 பகுதியையும், அதாவது மேசேக், தூபால், மாகோகு, இந்த 3 பகுதியையும் ஆட்சி செய்கிறவனை நம்முடைய தமிழ் பைபிள் எப்படி குறிப்பிடுகிறதுன்னு சொன்னால் கோகு என்று குறிப்பிடுகிறது. ஆனால் நம்முடைய மூல பாஷையான எபிரேயு பாஷையிலே பார்க்கும் பொழுது இந்த கோகு என்கிற வார்த்தைக்கு பதிலாக என்ன வார்த்தை உபயோகித்திருக்கிறார்கள்னு சொன்னால் த ரோஷ் ஆஃப் பிரின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது ரோஷ் என்கிற வார்த்தை ரஷ்ய தேசத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. பிரின்ஸ் என்கிற வார்த்தை அதிபதியை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போ கடைசி காலத்தில் இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு மகா பெரிய சேனையுள்ள ஒரு தேசம் எழும்பும். அந்த தேசம் ரஷ்யாவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி எசேக்கியேல் 38:1-2 படி நமக்கு இது விளக்கப்பட்டுள்ளது. மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.